ஹாய் கைஸ், நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே கேக்கு ஆர்டர் வந்துச்சு, ப்ரௌனி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டியூஷன் பசங்க வந்துட்டு அக்கா எங்களுக்கு கப் கேக் செஞ்சு தாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணி சொல்லிட்டு ஒரு 15 கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, கப் கேக்கு. நான் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அக்கா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்மளும் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க பசங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு இன்னொரு பையன் வந்து அக்கா எனக்கு பர்த்டே வருது, இந்த மாதிரி ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான், எனக்கு வேணும்க்கா நீங்கள் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி கப் கேக் நான் கிளாஸில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. பார்த்தா கஷ்டப்பட்டு நைட்டு தூங்குற 12:30 மணி ஆச்சு. நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குலாம் 12 மணி. காலைல 6 மணிக்கு வந்துருச்சு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுன்னு பார்த்தா லீவுன்னு சொல்லிட்டாங்க. கால் பண்ணி நான் சொல்கிறேன் தம்பிக்கிட்ட, தம்பி வந்துரு, போகும்போது வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு. அக்கானுக்கு லீவுக்கா, பத்திரமா ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அச்சோ, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே, எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் ஸ்கூலு தானே அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் டியூஷன் வந்தாங்க பசங்களாம், என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தர் சொன்னான், அக்கா நாளைக்கு லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். டேய் பாவண்டாவே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். ஏன் அவன் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கிளாஸில் கொடுக்குறோன்னு பிளான் பண்ணியிருந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஸ்கூலு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் மழை பெஞ்சிட்ருக்கல, அதுக்காக லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு சேஃப்டியாக அவன் கொண்டு போயிட்டான் தம்பி. ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு கேக்கெல்லாம் கொடுத்தான். அக்கா எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த கப் கேக் செய்யும்போது என்னோடய பாப்பாவுக்கும் சேர்த்து நான் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு கப் கேக்கு. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் பயந்துட்டு செஞ்சேன். செகண்ட் டைம்னால நல்லா தான் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போச்சு. நல்லா ஒரு தடவை பண்ணும்போதும் சரியாக வருமா வராதா அப்படின்னு பயந்தே தான் வரும். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. தேங்க்யூ.